நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 6. இஸ்லாம் கூறும் மரணித்த பின் மனிதனின் நிலை. இஸ்லாம் மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை பற்றி தெளிவான ஒரு கொள்கையை உலகிற்கு முன்வைக்கிறது. அது தொடர்பாக எழக்கூடிய சந்தேகங்களுக்கும் தெளிவான பதில்களையும் அளிக்கின்றது. மனிதன் இவ்வுலகில் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கூலி வழங்கப்படக்கூடிய நாளை அல் குர்ஆன் இறுதி தீர்ப்பு நாள் என்று அறிமுகப்படுத்துகின்றது. அந்நாளில் படைப்பினங்களை எழுப்புவது இறைவனுக்கு இலகுவான காரியம் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்கள் உறுதி செய்கின்றன. அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாகச் சென்றவரைப் போல் நபியே நீர் பார்க்கவில்லையா? அவர் அதிலுள்ள முகடுகளின் மீது அவை வீழ்ந்து கிடக்கக் கண்டு, இதனை எவ்வாறு இது இறந்த பின் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணித்திருக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரிடம் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என கேட்டான். அதற்கவர் 1 நாள் அல்லது 1 நாளில் சில பாகம் இருந்தேன் என கூறினார். அதற்கு அல்லாஹ், அன்று நீர் 100 வருடங்கள் இந்நிலையில் இருந்தீர் என்று கூறினான். ஆகவே உம்முடைய உணவையும் உம்முடைய ஆணத்தையும் நீர் நோக்குவீராக, அவை எவ்வித மாறுதலும் அடையவில்லை. இன்னும் உம்முடைய கழுதையின் பால் நோக்குவீராக, மனிதர்களுக்கு உம்மை ஓர் அத்தாட்சியாக நாம் ஆக்குவதற்காகவும் மரணிக்கச் செய்து உம்மை உயிர் கொடுத்து எழுப்பினோம். இன்னும் அக்கழுதையின் எலும்புகளின் பால் எவ்வாறு அவைகளைச் சேர்த்து பின்னர் அதன் மாமிசத்தை அணிவிக்கின்றோம் என்று நீர் நோக்குவீராக. பின்னர் அவருக்கு தெளிவான போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்று நான் அறிகிறேன் என்று கூறினார். 2:259. இச்செய்தியினூடாக பல விடயங்கள் புலப்படுகின்றன. அவரின் தூக்கம் 100 வருடத்தை எட்டியிருந்தும் அவரது உடல் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவருடன் இருந்த உணவு எந்த மாறுதலுக்குள்ளாகாமல் இருந்தது. எனினும் அவர் பிரயாணம் செய்த கழுதை இறந்து அதனது உடல் மக்கிப் போயிருந்தது. நீண்ட நாட்கள் அவன் துயில் கொண்டதற்கு இதுவே அவன் முன் ஆதாரமாக இருந்தது. அல்லாஹ் இவைகளை பாதுகாப்பதற்கு காற்றை உபயோகித்த விதம் மிக அற்புதமானது. இந்நிகழ்ச்சியின் மூலம் அல்லாஹ் தனக்கு மரணத்திற்கு பின் எழுப்புவது மிக இலகுவான காரியம் என்பதை உலகிற்கு தெளிவுபடுத்துகிறான். நன்றி. தொகுப்பு அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது ரிஃப்தி அல் ஹாஷிமி, திஹாரியா. இது போன்ற நல்ல தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.